மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்ற திமுகவுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுகவுக்கு லாட்டரி அதிபர் மார்டின் 509 கோடி வரை நன்கொடையாக வழங்கிய தகவல் நேற்று வெளியானது. இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், லாட்டரி சீட்டு சூதாட்டம் நடத்தும் ஃபியூச்சர் கேமிங்ஸ் என்ற நிறுவனத்திடம் 509 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் மூலமாக திமுக பெற்றுள்ளது அம்பலமாகியுள்ளது. சூதாட்டங்களால் உயிர்கள் பறிப்போவதை தடுக்கும் சீரிய நோக்குடன் எம்ஜிஆர் ஆட்சியில் குலுக்கல் சீட்டும், ஜெயலலிதா ஆட்சியில் லாட்டரி சீட்டும், தனது தலைமையிலான கழக ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஆனால் திமுக ஆட்சியில் ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் குறித்து பெயர் அளவில் மட்டுமே நடவடிக்கைகள் எடுப்பது போல் காட்டிவிட்டு வலுவில்லாத சட்டத்தை ஏற்றி மறுபுறம் மக்களின் உயிரையே பணயம் வைக்கும் சூதாட்ட நிறுவனத்திடம் பணம் பெற்றிருப்பது வெட்கக்கேடானது என கடுமையாக விமர்சித்துள்ளார். மக்களின் உழைப்பை சுரண்டி உயிரை குடிக்கும் பாவ பணத்தை பெற்றிருக்கும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வரும் மக்களவைத் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.